ஒரு சில தொழில்துறைகள் மட்டும்தான், குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் தைரியமாகவே சொல்லலாம், லாபத்தை மட்டும்தான் குறியாக வச்சு இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. பொருளின் விலையை நிர்ணயம் பண்ணுறதுல இவர்களின் ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கும். இப்போது இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் காரணமாகவும் நம்ம ஊர் வியாபாரிங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் இடைத்தரகர்கள் காரணமாகவும் நம்மூர் உற்பத்தியாளர்களும் அதை பயன்படுத்தும் மக்களும் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு விவசாயி பாருங்கள், தனது தோட்டத்தில் விளைந்த தக்காளியை நேரடியாக தனது மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு மார்க்கெட்டின் விலை 1 கிலோ 50 ரூபாய் என்றால் இவர் 2 கிலோ 50 ரூபாய் என்று மக்களுக்கு விற்பனை செய்கிறார். இதனால் இடைத்தரகர் இல்லாமல் இதுவே தனக்கு அதிக லாபம் தருவதாகவும் மக்களும் மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டு செல்வது தனக்கு பெருமையாகவும் இருக்கிறது என்கிறார் இவர். மற்ற விவசாயிகளும் இவரை பின்பற்றினால் நன்றாக இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்த விவசாயிகளிடம் இந்த ஆலோசனை கோருங்கள். நன்றி.